எளிமையை நான் அவர் இருக்கும்போது நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குனர்கள், லிங்கு ஆகட்டும், குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு ஒரு கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள். அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை. முத்துவோட 50வது பிறந்தநாள். இந்த 50வது பிறந்தநாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை மீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லேயும் ஆனந்தையாலை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்டப் போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அவரை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு வரி எழுதியிருந்தான், நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துலையும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கறதுலேருந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில் இன்னும் சொல்கிறாருந்தா, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவோ தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா. அப்படி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.